விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம் மிக சிறப்பாக இருக்கும் என்று தான் அதிகாரிகள் வட்டத்தில் சொல்லுகிறார்கள். காரணம், 3 புதிய திட்டங்களை தமிழகத்திற்கு வேண்டும் என்று அம்மையார் ஜெயலலிதாவும் சரி, ஸ்டாலினும் சரி கேட்டதை நடத்த முடியாத மத்திய அரசாங்கம் இப்பொழுது விஜய் சொன்னவனே ஒத்துக்கொண்டு விட்டது. ஒரு தமிழகத்தில் புதியதாக திராவிடம் இயக்கத்திலிருந்து சுதந்திரத்தை கொண்டு வந்தவர் விஜய். அதற்காகத்தானோ என்னமோ வட இந்தியாவில் விஜயிசம் என்று பலர் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆக மொத்தம் வட இந்தியாவில் விஜயை பற்றி ஒரு ஆர்வம் வந்து விட்டதை நான் பார்க்கிறேன். இந்த 4400 days நரேந்திர மோடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கார் as a பிரைம் மினிஸ்டர். தமிழகத்தில் விஜய் அவர்கள் செய்த ஒரு மாபெரும் புரட்சி யாராலும் செய்ய முடியாது. எந்த கட்சி வந்தாலும் செய்ய முடியாது. அது ஒரு இயற்கையாக சூழலில் வந்தது. விஜய் வந்து திமுக MP MLA சாப்பிட போறாரு. KN நேரு, செந்தில் பாலாஜி எல்லாம் கைது செய்வாங்க CBI மூலமாக, ED மூலமாக. செக்யூலர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விஜய் தமிழகத்தில் ஒரு புது சரித்திரத்தை அறிமுகப்படுத்தி இருப்பதாகத்தான் நான் என்னுடைய கருத்தில் கூறுகிறேன். இதுல அண்ணாமலை எப்படி ஃபிட் ஆவாரு? வி த லீடர்ஸ் சொன்னாரு. CT நிர்மல்குமார் யார் லீடர் பண்ணா? அண்ணாமலை தானே பண்ணாரு. பாஜக இருந்தார் இல்ல. CT நிர்மல்குமார் இப்ப என்னவா இருக்காரு? சமூக வலைத்தளங்களில் அவருடைய வேகம் குறைந்து விட்டதாகத்தான் பலர் பார்க்கிறார்கள். காரணம், எதிர் செய்திகள் வர ஆரம்பித்து விட்டது. அவர் தவறு செய்கிறார், இல்லைன்னு சொல்லல. அது எப்படி திருத்திக் கொள்வதுன்னு சொல்வதற்கு நமக்கு அறிவுரை வழங்குவதற்கு எனக்கு வயசு இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 5ஆம் தேதி காத்தால பொட்டி படுக்கையெல்லாம் மூட்டிட்டு காங்கிரஸ் வந்து திமுக டாட்டா கூட சொல்லல, பை பை கூட சொல்லல. நேர போய் அந்த பொட்டி படுக்கையோட அங்க இறங்கிட்டாங்க. துரோகம் செஞ்சாங்க, முதுகுல குத்தினாங்க. இப்ப அண்ணாமலை மோடி மேல குத்தலையா? மோடி பார்க்க மாட்டேன்ட்டாரு, அமித்ஷாலும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. இது BL சந்தோஷ் தான் கூட போய் பண்ண. BL சந்தோஷ் பண்ண தவறுதாக நான் நினைக்கிறேன். இளையபாதனையர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபால் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். விஜய் அவர்கள் வந்து இப்ப திடீர்னு 2வது பயணமாக வந்து மறுபடியும் டெல்லிக்கு வந்திருக்காரு. பல விஷயங்கள் நடக்கிறதாவும் நிறைய பேர்த்த சந்திக்கிறதாவும் பல செய்திகள் வருது. என்னென்ன நடக்குது சார்? அந்த டெல்லியில என்னென்ன பண்ண போறாரு விஜய் அவர்கள்? தமிழக முதலமைச்சர் முதல் முறையாக டெல்லிக்கு வருகிறார். அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள 3 நாள் பிரயாணம். 2வது தடவை வர்றாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கர்ட்சி கால். இன்னைக்கு வந்து நாம் இருவரும் பேசிக்கொண்டிருப்பது 4 மணி. 6 மணி வாக்கில் வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் பார்க்க போறாரு நான் கேள்விப்பட்டேன். இன்று மாலை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சந்திக்க கூடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம் மிக சிறப்பாக இருக்கும் என்று தான் அதிகாரிகள் வட்டத்தில் சொல்லுகிறார்கள். காரணம், 3 புதிய திட்டங்களை தமிழகத்திற்கு வேண்டும் என்று பல முறையாக அம்மையார் ஜெயலலிதாவும் சரி, ஸ்டாலினும் சரி கேட்டதை நடத்த முடியாத மத்திய அரசாங்கம் இப்பொழுது விஜய் சொன்னவனே ஒத்துக்கொண்டு விட்டது. தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் குழாய் மூலமாக கேஸ் வர இருக்கிறது. பைப் நேச்சுரல் கேஸ் வரப்போகுது. PNG 20,000 கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழகத்திற்கு அனைத்து மாவட்ட தலைநகரில் 2.5 வருடம் 3 வருடத்திற்குள் அந்த கேஸ் பைப்பை கொடுக்க போறாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடெல்லாம் போயிடும். சிலிண்டருக்கு அவசியமே இல்லை எதுவுமே. அதற்கான வழிமுறைகளை ரோடெல்லாம் தோண்டணும், பைப் போடணும். 2 வருஷம் ஆகும் அதுக்கு. மழை காத்து இதெல்லாம் இருக்குது. அது ரோடு டிராபிக்கு, மெட்ரோ, அது நடுவில் கை போடாது. அது நிறைய கார்பரேஷன் பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் மீறிக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆணையின் பெயரில் ஹர்தீப் சிங் புரி பெட்ரோலியம் மினிஸ்டருடைய மீட்டிங்ல விஜய் அவர்கள் ஒரு MOU மாதிரி சைன் பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நாளை கூட்டத்தில். காரணம் என்ன என்று கேட்டால், விக்ரம், முதலமைச்சர் பதவியேற்றுக் கொண்டு இன்று 30வது நாள். நேற்று சிங்கப்பெண் அந்த சிங்கப்பெண்ணுடைய தொடக்கத்தை சிறப்பாக செய்து முடித்த பிறகு அதை பற்றி ஒரு வீடியோவை பிரதமரிடமும் அமித்ஷாவிடமும் ஜனாதிபதியிடமும் துணை ஜனாதிபதியிடம் காண்பிக்க இருக்கிறார். அதன் மூலமாக தமிழகத்தினுடைய பெண் பாதுகாப்புக்காக அதிகமாக நான் கான்சென்ட்ரேட் பண்றேன், கவனம் செலுத்துகிறேன் என்றெல்லாம் சொல்ல இருக்கிறார். அதை தவிர இன்னைக்கு ஒரு முக்கிய நாள் விக்ரம்.
இன்று பிரதமர் டின்னர் கொடுக்கிறாரு எல்லா சீஃப் மினிஸ்டருக்கும், நித்தி ஆயோக்ல வந்தவனுக்கெல்லாம். ஓ. ம். அந்த டின்னர்ல மற்ற மாநில முதலமைச்சர்களை முதலில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். டின்னர்னா உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க, கல்யாணம் மாதிரி, இது பஃபே மாதிரி இருக்கும், அப்படி கலந்துட்டே இருப்பாங்க. இதுல ஒரு பெரிய திருப்பம் இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேருவை விட, இந்திரா காந்தியை விட, நான் ஒரு காகிதத்தை காண்பிக்க போகிறேன், அதில் இருக்கக்கூடிய நம்பரை தாங்கள் படியுங்கள். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல 4400 days. இந்த 4400 days நரேந்திர மோடி கம்ப்ளீட் பண்ணிருக்கார் ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர். இவர் 30 நாள் கம்ப்ளீட் பண்ணிருக்கார். இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை உருவாகும். இரண்டாவது முறையாக பார்க்கிறார்கள். விஜய் அவர்கள் தமிழகத்திற்கு முதலிடம் என்கிறார், நரேந்திர மோடி இந்தியாவிற்கு முதலிடம் என்கிறார். ஃபர்ஸ்ட் இந்தியா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். சில திட்டங்களுக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் விவசாயம், தொழில் வளர்ச்சி, டூரிசம், ஹெல்த், எஜுகேஷன், பப்ளிக் ஒர்க்ஸ், டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் பத்தி பேச போறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோ திட்டங்களுக்கு பற்றி சீக்கிரம் அந்த மோதல் போக்கை கைவிட்டு விட்டு கைகோர்த்து கொண்டு தாங்கள் செய்வதை கொடுப்பதை நாங்கள் செய்கிறோம், இதில் ஊழல் இருக்காது என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து நரேந்திர மோடி சொல்வது மாதிரி செய்கிறேன் என்று ஒரு உத்தரவாதத்தை விஜய் அவர்கள் சொல்றார். இப்ப பாருங்க, தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அவர் பப்ளிக் மீட்டிங்ல பேசும்போது பாசிசமா பாயசமா, பாஜக கொள்கை எதிரி, அதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸோட போச்சு. இவர் 8 கோடி தமிழ் மக்களுக்கு 2 கோடி மக்கள் வாக்கெடுத்த பிறகு 140 கோடி பிரதமர் 65 கோடி வாக்கெடுத்த பிறகு இருவரும் சந்திப்பது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் மீட்டிங். இதுல அரசியல் கிடையாது, அந்யோன்யமா பேசிப்பாங்க. பப்ளிக் மீட்டிங்ல பார்லிமெண்ட்ல அடிச்சு கொடுறது அதெல்லாம் வேற விஷயம். பொதுமக்களுக்கு என்றால் நரேந்திர மோடியோட சேவை செய்வது வேற யாரும் இருக்க முடியாது. நான் நேர பார்த்ததுனால சொல்றேன், இந்த 12 ஆண்டுகளில் நடந்ததை சொல்றேன். அதை மாதிரி தானும் இருக்க வேண்டும் என்ற ஒரு மனதில் ஒரு ஆசை இருப்பதை நான் பார்க்க முடிகிறது விஜய் மூலத்தில். பப்ளிக் சர்வெண்டா இருந்தீங்கன்னா நிஜமாவே நீங்க 2000 கோடி வருஷத்துக்கு வருது, அதெல்லாம் விட்டுட்டு நான் இங்க பப்ளிக் சர்வே பண்ண வரேன்னாலே அது ஒரு நல்ல முயற்சி. நேற்று அந்த சிங்கப்பெண் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய ஒரு உருக்கத்தை பார்த்தோம். நரேந்திர மோடிக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமைகள். இவர் தீ வித்தாரு, இவர் நான் வறுமையை பார்த்தேன், பசியை கண்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு விஜய். நரேந்திர மோடி அவர்கள் பசியை பார்த்தார், வறுமையை பார்த்தார். தன்னுடைய தாய் அடுத்த வீட்டில் போய் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு எனக்கு படிக்க வச்சான்லாம் சொல்லியிருக்காரு தன்னுடைய கட்டுரையில. அவ்வளவு ஏழ்மை குடும்பத்தில் வந்தவர் தமிழகத்தில் ஒரு சினிமா நடிகராக ஏழ்மை கூட்டத்தில் முதலமைச்சரான பிறகு இருவருக்கும் ஒரு பொது கருத்து என்ன என்று கேட்டால், பொதுமக்களிடம் ஒரு அந்யோன்யமாக பழக வேண்டும். அவர்களுடைய இறைவன் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று அண்ணாதுரை சொன்னாலும் கண்டிப்பாக அதை பார்க்கக்கூடியவர் விஜய். ஓகே சார், பட் இருந்தாலுமே சென்ட்ரலுக்கு எகெயின்ஸ்டா பல ஸ்டாண்டு தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்களே சார். இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும், நீட் எக்ஸாம் வேண்டாம், அதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் முரண்பாடெல்லாம் சார் இருக்குதுங்க. அவர் பதில் சொல்றாரு, நீட் கோர்ட்ல இருக்குது. அதை தவிர இப்ப 2 மொழி கொள்கை மத்திய அரசாங்கத்துடைய பழைய காலத்துல இருந்து வருகிறது. அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. 2 பேருக்கும் நடுவில் பேசினாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சொல்யூஷனை பார்ப்பாங்க. வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ நீங்க 3வது சொன்னீங்க தாய் வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்து. இனிமேல் அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு நான் பண்றேன்னு சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர். ஏன்னா அது எல்லா மாநிலத்துக்கு இருக்கிறது தானே, அது தமிழகத்திற்கு ஒன்று இல்லையே, அது ஏற்கனவே சொல்லிட்டாரு. நாங்க அதை பத்தி எங்களுக்கு கண்டிக்கிறோம்னு சொல்லலையே தவிர, ஒன்னே ஒண்ணு விக்ரம், விஜய ஒரு மாசத்துல பாக்கத்துல ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் அவர் கொஞ்சம் டீப்பான ஆளுங்க. ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அளவு கூட பேசுவாரு. அந்த வசனத்தை படிக்கிறான்னு ஒரு கிண்ட பண்ணா கூட மெஷர்டு டாக், அளவுக்கு மீறி பேசுறது கிடையாது. பொதுக்கூட்டத்தை கூட 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசி விட்டுற, அதுக்கு மேல பேசுறது கிடையாது. ஒரு தமிழகத்தில் புதியதாக திராவிடம் இயக்கத்திலிருந்து சுதந்திரத்தை கொண்டு வந்தவர் விஜய். அதற்காகத்தானோ என்னமோ வட இந்தியாவில் விஜயிசம் என்று
பலர் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இளையபாதம் நேயர்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. நடப்பது டெல்லியில் நடப்பதை நான் பார்த்ததை சொல்லுகிறேன். அசோகா யூனிவர்சிட்டி என்று ஹரியானாவில் சோனிபத்தில் இருக்கிறது ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய புதியதாக ராஜ்யசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் எம்பி அங்கு பாடம் சொல்லித்தராரு பொலிட்டிக்கல் எக்கானமியை பத்தி. நேற்று செவ்வாய்க்கிழமை அந்த சோனிபத்துல வாரத்துக்கு 2 கிளாஸ் எடுக்கிறார். நேற்று சோனிபத்துக்கும் டெல்லிக்கும் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். நேற்று அந்த கிளாஸ் உள்ள போனோடனே 50 மாணவர்கள் எழுந்து நின்று விஜய் விஜய்னு விசில் அடிச்சாங்க, வட இந்திய மாணவர்கள். இவர் என்னன்னு புரியல. நீங்க எம்பி ஆயிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன் சார், எல்லாரும் கை கொடுத்தாங்க, எல்லாரும் போட்டோ எடுத்திருந்தாங்க. அப்ப சொன்னாங்க 4 மாணவர்கள், விஜய் எப்படி முதலமைச்சரானார் குறுகிய காலத்தில், நாங்கள் அதை பற்றி PhD பண்ண போறோம், ரிசர்ச் பண்ண போறோம். 2 வருடம் ரிசர்ச். அசோகா யூனிவர்சிட்டியில் குறைந்தது 20 லட்சம் ரூபாய் கட்டி கொண்டு அதை பற்றி படித்து ஆராய்ச்சி செய்து அந்த 4 பேர்ல 2 பேர் என்ன பார்த்தாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. அவங்க என்ன சார் 4 பேருக்கு அந்த ரிசர்ச் பேப்பர், எங்க போனாலும் ஒன்னா போறாங்க. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி எம்பி ஆனது அவர் பொலிட்டிக்கலா சொன்னார். இப்ப இன்னும் ஒரு வருஷத்துக்கு நான் சொன்னேன் 2-3 வாட்டி மீட்டிங்ல பண்ணணும். தமிழ்நாடு அரசியலை பத்தி என்ன கேட்டாங்க, நான் சொன்னேன். விஜய் பத்தி சொன்னேன். நீங்க சினிமா, அவருடைய பர்சனாலிட்டி, அவர் பொலிட்டிக்கலா வந்தது, எப்படி அந்த ரசிகர் மன்றம் வச்சாரு, எப்படி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட பிரைஸ் கொடுத்தாரு, தன்னைத்தானே எப்படி வளர்த்துண்டாரு. நீங்க சென்னைக்கு வரப்போறாங்க, அவங்க 1 மாசம் சுற்றுப்பயணம் செய்ய போகிறாங்க சென்னையில வந்துட்டு. ஸோ ஆக மொத்தம் வட இந்தியாவில் விஜயை பற்றி ஒரு ஆர்வம் வந்து விட்டதை நான் பார்க்கிறேன். அதை கடுத்துக்க மாட்டார். போதாத குறைக்கு வட இந்தியாவில் பாலிவுட் என்று சொல்லக்கூடிய மும்பையில் இருந்த பழைய சினிமா நடிகர்கள் அமிதாப் பச்சன், அக்ஷய் குமார், பிரவீன் கபூர், அந்த மாதிரி ஹேமமாலினி போன்றவர்கள் எல்லாம் விஜயிடம், இன்னும் சொல்ல போனீங்கன்னா ரன்வீர் கபூர், இந்த அமிதாப் பச்சனுடைய பையன் அஜிதாப் பச்சன், அந்த அபிஷேக் பச்சன், இவங்க எல்லாம் சொல்றாங்க, ஐஸ்வர்யா ராய், ஜெயபிரதா, ஜெயபாலா, என்னமோனா இருக்குது. அவங்கெல்லாம் நாளை பார்க்க இருக்கிறார்கள். அவரிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. சென்னைக்கு அருகே விமான நிலையத்துக்கு அருகே எங்களுக்கு ஒரு 1000 ஏக்கர் கொடுங்க சார், நாங்க ஒரு பிலிம் சிட்டி கட்டுறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு புது திட்டம் வந்தது. ஏற்கனவே அது பண்ணாங்க, ஜெயலலிதா இருந்த போதே பண்றேன்னாங்க, பண்ணல அந்த அம்மா. அது ஒண்ணு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஜேவர் ஏர்போர்ட் பக்கத்தை ஒரு புது பிலிம் சிட்டி கட்டிட்டார். அது நடைமுறைக்கு வந்த, அதுக்கு அக்ஷய்குமார் தான், போனி கபூர் ஸ்ரீதேவியுடைய ஹஸ்பண்ட் தான் அதுக்கு பிரசிடென்ட். அதே மாதிரி தமிழகத்தில் நிறுவ வேண்டும் என்று வட இந்தியர்கள் வர, இப்போ கோடம்பாக்கத்தை கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்து ஒரு காலத்துல ராமாஜிராவ் சிட்டின்னு ஹைதராபாத்ல ஒரு பிலிம் சிட்டி வச்சிருக்காரு. இவங்க சொல்றாங்க, சார் நீங்க விஜய் பிலிம் சிட்டி, வெற்றி பிலிம் சிட்டி போறீங்க, நாங்களாம் வரோம். அதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்த்து பண்ண போறாரு. பரந்தூர் விமான நிலையத்தை எடுத்து அங்க ஒரு புது விமானம் அந்த இடத்த பக்கத்தை ஒண்ணு கட்டுறோன்றது நாளைக்கு நிதி ஆயோக் கூட்டத்தை பேச போறாரு, பிரைம் மினிஸ்டரோட பேச போறாரு, அமித்ஷாவோட பேச போறாரு. இந்த மாதிரி ஒரு புது திட்டங்கள் தான் கொண்டு வந்திருக்கிறார். கண்டிப்பாக அதற்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதுதான் பலருடைய கருத்து. விக்ரம். ஓகே சார். சார் அடுத்ததா இப்போ தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, நம்ம மோடி அவர்களை சப்போர்ட் பண்றதா இல்ல அண்ணாமலை அவர்களை சப்போர்ட் பண்றதா? ஏன்னா நிறைய பேர் இப்போ நடுநிலையில் நிற்க முடியாத சிச்சுவேஷன்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சார். இந்த சைடு போனா அங்க பிரச்சனை, அந்த சைடு போனா இங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி. சோ இதை எப்படிதான் தீர்க்கிறது சார் இந்த பிரச்சனையை? அது டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர். காலம்தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். தமிழகத்தில் விஜய் அவர்கள் செய்த ஒரு மாபெரும் புரட்சி யாராலும் செய்ய முடியாது. எந்த கட்சி வந்தாலும் செய்ய முடியாது. அது ஒரு இயற்கையாக சூழலில் வந்தது. அது விஜய்க்காக வந்ததோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருந்ததோ, பொதுமக்கள் அந்த போதைப் பொருள் மூலமாக 2021 26 மட்டும் ஆளுநர் RN ரவி சொன்ன மாதிரி 22,000 கொலைகள், 60,000 விதவைகள், விடோஸ், இதெல்லாம் பார்த்துதான் விஜய்க்கு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாரு, புரிஞ்சிருந்தாரு. திமுக ஒழிஞ்சுதுங்க. ஏற்கனவே நாம் இருவரும் பேசிக்கும் போது தொங்கு சபை வரும் என்றெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்தது ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நெக்ஸ்ட் டைம் விஜய்க்கு கூட வராது. பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த பிரச்சனையோட விஜய்க்கு எதிராக யார் இருக்காங்க இப்போ? திமுகவா அதிமுகவா? எப்படி நரேந்திர மோடி திடீர்னு 2026 2 சம்பவம் நடந்ததுப்பா. வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி ஸ்வீப், தமிழ்நாட்டில் டிஎம்கே அவுட்.
அது அமித்ஷா சொல்லிட்டே வந்தார். உக்காடுக்கே பேங்துங்கான்னார். அந்த வேரோடு பொடுங்கி அது எரிஞ்சார் ஜோரா. இந்த புது மாற்றங்கள் அது பிஜேபி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப டீலிமிட்டேஷன் வரும்போது டிஎம்கே 22 பேர், அந்த நீங்க 50% சேர்த்தீங்கன்னா ஓட்டு போடுறீங்க, அது காங்கிரஸ்ல இருந்து விலகுது. மம்தா பானர்ஜி வந்து கட்சி உடைச்சிட்டாங்க, பாதி பேர் நரேந்திர மோடி சாப்பிட்டாரு. அந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டுல விஜய் வந்து திமுக எம்பி எம்எல்ஏக்கள் சாப்பிட போறாரு. KN நேரு, செந்தில் பாலாஜி எல்லாம் கைது செய்வாங்க சிபிஐ மூலமாக, இடி மூலமாக. இந்த ஒரு தோரணையின் பின்னாடி தமிழகத்தில் எதிர்கட்சி என்றால் எந்த கட்சி இருக்கும்? தாங்கள் சொல்லுங்கள். எதுவுமே இருக்க முடியாது சார். எதுவுமே இருக்க முடியாது. அந்த சமயத்துல அண்ணாமலை வருவாரா? வரக்கூடும். உதயநிதி வருவாரா? வரக்கூடும். எடப்பாடி பழனிசாமி முன்னாடி தன்னுடைய கட்சியை வளப்படுத்துவாரா? கண்டிப்பாக தினகரெல்லாம் ஒன்னா சேர்ந்தான வலுப்படுத்த முடியும். தமிழகத்தில் இந்த போதைப் பொருள் முடிஞ்சதை தவிர ஜாதி பிரச்சனை முடியவில்லை. நாடார், தேவர், கவுண்டர், செட்டியார் இதெல்லாம் அந்த டாமினேஷன் இருக்கத்தான் இருக்கிறது. இருப்பினும் தமிழகத்திற்கு 8 தலித்களுக்கு முக்கிய பதவி கொடுத்து, 2 பிராமணர்களை சேர்த்து, ஒரு முஸ்லீமை சேர்த்து செக்குலர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விஜய் தமிழகத்தில் ஒரு புது சரித்திரத்தை அறிமுகப்படுத்தி இருப்பதாகத்தான் நான் என்னுடைய கருத்தில் கூறுகிறேன். இதுல அண்ணாமலை எப்படி ஃபிட் ஆவாரு? நடைபயணம் செய்வாரா? ஆன்லைன்ல பண்றேங்கிறாரு. இதெல்லாம் ஒரு நார்த் இந்தியால காக்ரோச் பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான் ஆன்லைன்ல. இது என்ன மாதிரி ஆகும் தெரியல. வி த லீடர்ஸ் சொன்னாரு. சிடி நிர்மல்குமார் யார் லீடர் பண்ணா? அண்ணாமலை தானே பண்ணாரு. பாஜக இருந்தார்ல. சிடி நிர்மல்குமார் இப்ப என்னவா இருக்காரு? மந்திரியா இருக்காரு. இவரோட படிச்சவர் தான் இந்த செந்தில், திருவள்ளூர் எம்பி. இவரோட படிச்சவர் தான் இந்த அர்ஜுன் ராஜ், அவர் மந்திரியா இருக்காரு. தான் மந்திரி ஆகலன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும், நேச்சுரல். பாஜகவுக்கு நல்லா செஞ்சிருக்காரு. ஆனா அதே சமயத்துல அவர் மீது சில புகார்களும் இருக்கிறது. நல்லதும் இருக்குது, கெட்டுதலும் இருக்குது. சமூக வலைத்தளங்களில் அவருடைய வேகம் குறைந்து விட்டதாகத்தான் பலர் பார்க்கிறார்கள். காரணம், எதிர் செய்திகள் வர ஆரம்பித்து விட்டது. இது எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ்டா கொண்டு போகணும்னு வைக்கிறோம். ஒருவர் மீது தாக்குதலோ ஒருவர் மீது ஆதரவோ இருக்கக்கூடாது, நியூட்ரலா இருக்கணும். இளைய பாரதத்தினுடைய கடந்த கால சேவைகள் கண்டிப்பாக அண்ணாமலை முன்னிறுத்தியதில் கோபிநாத்துக்கும் விக்ரமுக்கும் எனக்கும் பங்கு உண்டு. அதே பங்கு வரும்பொழுது அண்ணாமலைக்கு இந்த இடத்துல நீங்க தவறு செய்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியதற்கு கோபிநாத்தும் சொல்லலாம், விக்ரமும் சொல்லலாம், ராஜகோபாலும் சொல்லலாம். அவர் தவறு செய்கிறார், இல்லைன்னு சொல்லல. அது எப்படி திருத்திக் கொள்வதுன்னு சொல்வதற்கு நமக்கு அறிவுரை வழங்குவதற்கு எனக்கு வயசு இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவர் புரிஞ்சு பண்ணணும் தான் என்னுடைய கருத்துங்க. 29ங்கிறது ரொம்ப தூரம் இருக்கு தம்பி. 31ங்கிறது ரொம்ப தூரம் இருக்குது. அது மட்டும் என்னென்ன அரசியல் மாறுதல் வரங்க. மே மாசம் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சுங்க. 5ஆம் தேதி காத்தால பொட்டி படுக்கையெல்லாம் மூட்டிட்டு காங்கிரஸ் வந்து திமுக டாட்டா கூட சொல்லல, பை பை கூட சொல்லல. நேர போய் அந்த பொட்டி படுக்கையோட அங்க இறங்கிட்டாங்க. விஜய் கிட்ட துரோகம் செஞ்சாங்க, முதுகுல குத்தினாங்க. அந்த மாதிரி காங்கிரஸ் திருப்பி விஜய்க்கு குத்தாதுன்னு நிச்சயம். இப்ப அண்ணாமலை மோடி மேல குத்தலையா? மோடி பார்க்க மாட்டேன்ட்டாரு, அமித்ஷாலும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. இது BL சந்தோஷ் தான் கூட போய் பண்ணார். BL சந்தோஷ் பண்ண தவறுதாக நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தமிழர்கள், இளைய பாரத நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணாமலைக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்கிறது. எப்பவுமே நீங்களும் கேட்பீங்க, நானும் சொல்றேன். அவருக்கு என்று நிதானமே, பொறுத்தால் பூமி ஆழ்வார். இவரை பொறுக்கவே இல்லையே, அவசரப்படுறாரு. நிறைய புகார் வருது பெண்களிடமிருந்து, ஆண்களிடமிருந்து, விவசாயிகள், வியாபாரிகளிடமிருந்து, எல்லா பத்திரிகையாளரிடமிருந்து. இவரே ஒரு நியூஸ் கொடுக்கிறாருங்க. நார்த் இந்தியாவை 3 நாளைக்கு ஒரு ஸ்தம்பிக்க வச்சாரு இவர். அது நரேந்திர மோடிக்கு மாவும் கோபமா இருக்கிறது. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் தான் ஒரு எமர்ஜ் ஆகுதுங்க. இது நடுவுல இண்டி கூட்டணியில திமுக ஏன் கூட்டணி வரலன்னுட்டு ராகுல் காந்திக்கு எதிராக, சோனியா காந்திக்கு ஆதரவாக அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் மற்றும் சஞ்சய் ரவுத் போன்றவர், உத்தவ் தாக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ராகுல் காந்திக்கு ஒரு இக்கட்டான நிலைமை கொண்டு விட்டுடுச்சு. அது நடுவில் திமுக சொல்லுது நான் காங்கிரஸ் நான் பிஜேபி ஃப்ரண்ட் நான் கொண்டு போறேன்னுட்டு. அப்ப அகிலேஷ் யாதவ் பிரதமராக போன்றாங்க. அப்ப ராகுல் காந்தி என்னாச்சு? இது நடுவில் மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க, நாளைக்கு காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் கூட போகுது. மம்தா பானர்ஜி சொல்றாங்க, எனக்கு செயற் தலைவர் பதவி கொடுங்க, ஒர்க்கிங் பிரசிடென்ட், நான் வந்து காங்கிரஸ் மெர்ஜ் பண்ணிடுறேன்ட்டு.
ராகுல் காந்தி சொல்றாரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் சேர்த்து, சரத்பவார் காங்கிரஸ் சேர்த்துரு, நம்ம ஆட்சி அமைக்கலாம், காங்கிரஸ் மீண்டும் வந்து. அந்த காலம் பழைய படிச்சு ராகுல் காந்தி. தமிழ்நாட்டுல பாச்சா பலிக்கலையே. விஜய் வந்துட்டாரு, திமுக முதுகலை வச்சுட்டு நீங்க அதிமுக தோல்ல திருப்பி போயிட்டீங்களே. உங்களுக்கு தமிழகத்துல எங்க கட்சி இருக்குது? மம்தா பானர்ஜி தோத்து போயிட்டாங்க. அந்த 20 எம்எல்ஏ சாப்பிட்டாரு நரேந்திர மோடி. அதே மாதிரியான சூழ்நிலை திமுக எம்பிக்கள், திமுக எம்எல்ஏக்கள் விஜய் சாப்பிட மாட்டார் என்பது என்ன உத்தரவாதம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஸோ யூ ஹேவ் டு கன்சிடர் 360 டிகிரி பார்த்தாலும் உங்களுக்கு விளையம் புரியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. விக்ரம். ஓகே சார், கடைசியா ஒண்ணு சார், நீங்க ஆல்ரெடி சொல்லிருந்தீங்க டிஎம்சில வந்து நிறைய பேர் வந்து மோடி முழுங்கிட்டார் அப்படின்ட்டு. என்னதான் சார் நடந்தது டிஎம்சில? மம்தா பானர்ஜி என்னதான் பண்றாங்க அப்புறம் அங்கு? இளைய பாரத நேயர்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த ஐபேக் நிறுவனம் பிரசாந்த் கிஷோர் பண்ணாரு, ஜெயிச்சாங்க அந்த அம்மா. பிரசாந்த் கிஷோர் ஆளுங்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த டிஎம்சி ஆளுங்க கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டாங்க நிறைய. அதனால இடி ரைடு விட்டாங்க. இடி ரைடு வரும்போது மம்தா பானர்ஜி போய் அதை ஸ்டாப் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டு கருப்பு உடை போட்டுட்டு வக்கீல ஆர்டர் பண்ணாங்க, போய் ஆஜரானாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, நீ இடி என்கொயரி பண்ணும்போது எங்க உள்ள போகக்கூடாதுன்னு. இது தேர்தலுக்கு முன்னதாக. தேர்தலுக்கு அப்புறம் சுவேந்து அதிகாரி வந்த அப்புறம் எல்லாரும் பொலபொலன்னு வந்துச்சு. அபிஷேக் பானர்ஜிக்கு எதிர்க்கங்க, எப்படி தமிழ்நாட்டுல உதயநிதிக்கு எதிர்த்து பல பேர் இருக்கார்களோ அதே மாதிரி இப்போ பரந்தாமன் என்று சொல்லக்கூடிய எம்எல்ஏ, எழிலன் என்று சொல்லக்கூடிய எம்எல்ஏக்கள், திமுக எம்எல்ஏக்கள் பொங்கி எழுகிறார்கள். திமுகவோட 36 குழு போட்டது ஒரு 5, 6, 6,000, 7,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குது. மாப்பிள்ளை மீது, பெண் நிறுவனத்தின் மீது, உதயநிதி மீது, ஸ்டாலின் மீது எல்லாம் திமுக வளவளத்து இருக்குது. ஆனா ஸ்ட்ராங் கட்சி அது. திமுக தமிழ் வெற்றி கழகம் வந்த உடனே திமுக கன்சாலிடேட் பண்ண பாக்குறாங்க. ஆனா அதுவும் கே நேரு, செந்தில் பாலாஜி அரஸ்டுக்கு அப்புறம் திமுக வளவளத்து போயிடும். திரிணாமுல் காங்கிரஸ் ஆறா மாதிரி. அப்ப யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. திரிணாமுல் காங்கிரஸுக்கு விரோதம் என்னன்னா அபிஷேக் பானர்ஜி, பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக். எல்லாரும் பொதுமக்கள்லாம் அபிஷேக் பானர்ஜி மேல முட்டை அடிக்கிறாங்க தம்பி, அது கல் அடிக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மாதிரி இல்லையே. அது மாதிரி வாழ்ந்ததுன்னா ஒரு கலவரம் வந்திருக்குமே. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் வாயமூடி இருந்தாரு. ஒரு வெற்றி வெஸ்ட் பெங்கால்ல வந்தது இந்திய வரலாற்றையே மாற்ற இருக்கிறது. இந்தியாவில் டீலிமிட்டேஷன் பில்ல கொண்டுச்ச திமுக கூட அதுக்கு ஆதரவு செய்து வைத்து காங்கிரசுக்கு எதிராக மம்தா பானர்ஜியிடம் வெளிவந்தவர்கள் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா இப்போ நரேந்திர மோடிக்கு 368 எம்பிஸ் இருக்காங்க. அது எப்படி? அது சூப்பர் என்டிஏ ஆயிடுச்சு. இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு 4400 நாள் ஆனா கூட அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. எப்படி? இந்த விஷயத்தெல்லாம் விஜய் புரிஞ்சுப்பார். நான் இந்த பாக்கிறதுல தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக திமுகவை எப்படி நரேந்திர மோடி தமிழக திரிணாமுல் காங்கிரஸை சாப்பிட்டாரோ அந்த மாதிரி திமுகவை கண்டிப்பாக சாப்பிடுவார். கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்று சொன்ன விஜய் இருவருமே விடமாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து என்று சொல்லி விக்ரமிடந்து விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் சொன்ன கருத்துகளில் பலர் ஆதரிக்கலாம், ஆதரிக்காமல் இருக்கலாம். ஆனால் விக்ரம் மூலமாக இளைய பாரத நேயர்களுக்கு ஒரு புரிதலை கொண்டு வந்து விட்டேன் என்று நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. வணக்கம் சார். நன்றி சார்.